அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தேங்காய் மட்டையில் இருக்க அந்த நாரை வச்சு நாம் எப்படி ஒரு அழகான ஒரு தூக்கணாங்குருவி கூட நாம் எப்படி அமைச்சு அதை ஒரு குருவிக்கு பரிசளிக்கலாம் அப்படின்றது தான் இன்னையோட கான்செப்ட். வாங்க பார்க்கலாம். தேங்காய் மட்டையிலேருந்து அந்த நார்களை பெரிய நார்கள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அது இன்னும் மெல்லிசாக அந்த நார்களை நாம் சின்ன சின்னதாக எடுத்து தயார் பண்ணிக்கிறோம் அப்போ தான் நமக்கு இந்த குருவி கூடு செய்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அந்த தும்புகளை பிரித்து முடித்த பிறகு நம்ம ஒரு பெலூன் இருக்குல்ல, அந்த பெலூனை ஒரு குருவியோட கூட்டுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்ற ஒரு சைஸை எடுத்து நம்ம அதை காற்று ஊதி நல்லா கட்டி அதை நம்ம தயார் பண்ணிக்கிறோம். தயார் பண்ண கையோடு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மட்டையில் இருக்க இந்த நார்களை நம்ம ஒட்டுவதற்காக கம் நம்ம யூஸ் பண்ணுறோம். முதல் நம்ம கம்மை யூஸ் பண்ணால் தான் அந்த பலூனுக்கும் அந்த நாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒட்டுதல் ஏற்பட்டு அந்த கூட்டோட உள்துண்டு அமைப்பு ரொம்ப ஃபினிஷிங்காக கிடைக்கும் நமக்கு. குருவிகள் அங்கங்கே உட்கார நேரத்தில் நமக்கு சிக்கக்கூடாது. ஸோ அது உள்ளுக்கு அது எப்படி கூட வச்சுருக்கோம் அந்தளவு நம்ம செய்யணுன்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுதான் இது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எப்படி நம்ம அந்த தும்புகளை அந்த கம்மோடு வச்சு அந்த பெலூனை சுற்றி நம்ம ஒட்டுறோம். அப்போ ஒட்டும்போதே நம்ம அந்த ஷேப்பை நம்ம எடுத்துக்கொள்கிறதுக்காக நம்ம ரொம்ப கணக்காக எல்லா இடமும் நம்ம படுற மாதிரி கூடுகள் எல்லா இடமும் ஒரே அளவுக்கு வரணும். ஸோ அதுக்காக நம்ம அந்த பெலூன் இதை வச்சு ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம ஊசி நூல் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த ஊசி நூலை என்ன பண்ணுறோம், அந்த நார்கள் அப்படி வச்சு அந்த ஊசி நூலை நம்ம சுற்றுறோம். அந்த ஊசி நூலை நல்லா அழகாக சுற்றி அதை டைட் பண்ணி எடுத்து நாம் அந்த தூக்கணாங்குருவி கூட எப்படி தொங்க விடுறது அப்படின்றதுக்காக அந்த பொடியையும் நம்ம அழகாக ஒரு இதுக்காக செஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இப்படி செய்யும் வண்ணத்தில் உங்களுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் ஒரு மகிழ்ச்சி. இது நீங்கள் பண்ணி பார்க்கல உங்களுக்கு இதோட அருமை நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நான். என்னடா நாமளும் ஒரு கிராமத்தில் இருக்கோம், நம்ம கிராமத்துலேயும் தேங்காய் மட்டை எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ அந்த பொடியை நம்ம தயார் பண்ணிக்கிறோம். பொடியை தயார் பண்ண கையோடு நம்ம இந்த இடையில் சின்ன ஓட்டைகள் அப்படி இப்படி காணப்படும். நம்ம தேங்காய் நாரை பயன்படுத்தும் போது அதில் ஒரு பக்கம் பள்ளம் இடமாக காணப்படும். அப்போ அதுகளையும் நம்ம கம்மு பூசி நம்ம அந்த இடத்த நிரப்பி நம்ம ஒரு ஷேப் கொண்டுறதுக்காக நம்ம அந்த கம்மெல்லாம் பூசி அந்த தேங்காய் மட்டையிலேருந்து கொட்டக்கூடிய அந்த தூள்கள் இருக்குல்ல, அந்த தூள்களை நம்ம அதுக்கு ஒட்டுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கயிறை சுற்றும்போது நீங்கள் நினைக்கலாம் இது அந்த குருவிகளுக்கு கால்கள் எதுவும் பாதிக்குமா அப்படின்ட்டு. இதுக்காகத்தான் நம்ம கம்மை கொஞ்சம் தடவி நம்ம பூசுவோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், டைட் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் உள்ளுக்கு நல்லா கம் வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் நம்ம அந்த பலூனை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நூலை போட்டு நல்லா இது பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த ஃபைனலாக குருவிகள் அந்த கூட்டுக்கு மேலே உட்கார்றது அதோட வழக்கம் இருக்குல்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் டச்சாக தான் அந்த கம்மை நல்லா கொஞ்சம் மேலேயும் தடவி நம்ம அதோட தூள்கள் கீழே கிடக்குதில்ல, அந்த தூள்கள் தேங்காய் தும்போட தூள்களை நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி கம்மை பூசிட்டு நாம் அதை ஒட்டிடுவோம். அழகாக ஒட்டின பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடங்கள் பள்ளம் மேடம் இருக்க இடங்கள் கூட நல்லா பிடிச்சி போயிடும். ஸோ நல்லா அந்த நூலும் அந்த தேங்காய் தும்பும் அந்த கம்மோடு சேர்ந்த உடனே அந்த தூள்கள் சூப்பராக அப்படியே ஆப்பி பிடிச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் இதாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு நாள் விட்டு நல்லா காய விட்டு குருவி கூடு போகும் அளவுக்கு கணக்காக ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று வெட்டி நாம் அதை தயார்படுத்திக்கிறோம். ஸோ இப்படி தயார்படுத்துகிற நேரத்தில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அளப்பெரிய சந்தோஷம் வரும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களுக்கு அந்த பேலூனை நம்ம குத்தி உடைச்சிட்டோன்னு சொன்னால் அந்த பேலூனை நம்ம உள்ளிருந்து எடுத்தாகணும். ஸோ அது ஒரு சின்ன துண்டு கூட வைக்கக்கூடாது. ஏன்டா அது அந்த குருவிகளுக்கு ஆபத்தாகவும் விளைவிக்கலாம், கால்களில் மாட்டலாம். ஸோ அதுக்காக நம்ம அந்த பேலூன் துண்டை கண்டிப்பாக ஃபுல்லாக எடுத்துடணும். நன்றி, வணக்கம். இதுதான் இன்றையோட வீடியோ.